ராகவேந்திர விஜயம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே நமஹ. ராகவேந்தருடைய மகிமை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. ராகவேந்தரை கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் செய்தித்தாளில் பத்திரிகையில் ஒரு செய்தி படித்தேன். ரஜினிகாந்த் அவர்கள், சூப்பர் ஸ்டார் அவர்கள், அவருடைய 100வது படமாக ஸ்ரீ ராகவேந்திரர் அப்படிங்கிற படத்தில் ராகவேந்திரர் நடிக்க போகிறார் அப்படிங்கிற செய்தியை படித்தேன். ராகவேந்திர படம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது. இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் நிறைய படம் நடிச்சிருக்கேன். அவர் கூட என்னை நல்லா தெரியும். எடுக்கின்ற கம்பெனி திரு பாலச்சந்தர் அவர்கள், என்னுடைய குருநாதருடைய கம்பெனி. அவரையும் நல்லா தெரியும். இத்தனை பேர் தெரிந்திருந்தும் கூட என்னை அவங்க கூப்பிடவே இல்லை. என்னை எந்த கூப்பிடலன்னு என்ன இப்படி ஒரு ஆன்மீக படம், அதுவும் ராகவேந்தருடைய படம், அதில் எனக்கு ஒரு கதாபாத்திரம் இல்லாமல் போய்விடும், என்னை ஏன் எல்லோரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க? அது ரொம்ப, நான் இது மாதிரி ஒரு படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டதே கிடையாது. எல்லாம் அவன் தருவான், அவன் தந்தால் வாங்கிப்போம், இல்லைன்னா பேசாமல் இருப்போம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆள் இந்த ஒரு படத்தில் மட்டும் என்னை ஏன் கூப்பிடலன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டேன் எனக்குள்ளேயே. சரி பார்த்தேன். அப்புறம் எஸ்பி முத்துராமனுக்கு ஃபோன் பண்ணி, என்ன சார் என்னை கூப்பிட மாட்டேங்கிறீங்க, இந்த படத்தில் ஏதாவது ரோல் கொடுங்க சார். என்ன இது ஆன்மீக படம், ராகவேந்திரரை பற்றிய படம், ரஜினிகாந்த் அவருடைய 100வது படம், இப்படிலாம் இருக்குது பல. நான் எஸ்பி முத்துராமனுக்கு ஃபோன் பண்ணலான்னு போனேன். அப்புறம் மனசு கேட்கல. யாருக்கும் அப்படி ஃபோன் பண்ணி கேட்டு பழக்கமே கிடையாது. இது என்ன புது பழக்கம், வந்தால் வரட்டும்னு விட்டுட்டு இந்த ராகவேந்தர் படத்தில் நடிப்பதை பற்றியோ இல்லை எதையும் பற்றி கவலைப்படல. நான் பாட்டு என் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன், மற்ற படங்கள் நடிக்க ஆரம்பித்தேன். இப்படி இருந்தேன். அந்த சமயம் நான் இதையெல்லாம் மறந்திருந்த ஒரு நேரத்தில் என் மனைவி ஏஜிஎஸ் ஆஃபீஸ், அக்கௌண்டன்ட் ஜென்ரல் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூட ஒரு பெண்மணி, அவங்க ராகவேந்தருடைய தீவிர பக்தை. அவங்க மந்திராலயம் போயிட்டு அன்றைக்கி தான் வந்திருக்காங்க. வந்து காலையில் என் மனைவியை பார்த்து, நான் நேற்றுக்கு மந்திராலயம் போயிருந்தேன், எனக்கு உங்கள் கணவருடைய நடிப்பு ரொம்ப பிடிக்கும், இந்த பிரசாதத்தை அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு அக்ஷதையும் கல்கண்டையும் கொடுத்து விட்டார்கள். சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து வந்த மனைவி என்கிட்ட வந்து, ராகவேந்தர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி பிரசாதத்தையும் அக்ஷதையும் கொடுத்தார்கள். அப்போ நான் அந்த படத்தெல்லாம் மறந்துட்டேன். இந்த அக்ஷதையை வாங்கி போட்டுக்கொண்டேன், கல்கண்டை வாயில் போட்டுக்கொண்டேன். போட்டு நான் பாட்டு இருந்தேன். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், மறுநாள் காலையில் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்களிடமிருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அவர் என்னை எப்பவும் டெல்லியாரேன்னு தான் கூப்பிடுவார். டெல்லியாரே, இந்த ராகவேந்தர் படம் நாங்கள் எடுக்கிறோம் தெரியுமா? ஆமாம் சார், அதில் உங்களுக்கு ஒரு கதாபாத்திரம் இருக்குது, உடனடியாக ஏவிஎம்முக்கு வாங்க. ஆஹா, இத்தனை நாளாக என்னை கூப்பிடலே நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். மந்திராலயத்திலேருந்து பிரசாத் வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு அழைப்பு வந்துன்னு என்ன அர்த்தம், ராகவேந்திரர் அழைக்கிறார். அப்போ கூட எனக்கு என்ன கதாபாத்திரம் தெரியாது. சரி அப்பா படத்தை நடிக்க கூப்பிட்டாங்கன்னு ஓடுறேன். அங்கே போனால் முதல்ல ரஜினிகாந்த் அவர்களை ராகவேந்தர் வேடத்தில் நான் பார்க்கிறேன். நான் சாதாரண பார்க்குற ரஜினிகாந்தை பார்க்கல, அங்கே ராகவேந்தரே பார்த்தேன். அந்த மாதிரி அவருடைய தாடி, சாந்தமான முகம், அவருடைய ஸ்டைல்கள் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு அப்படியே அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்த ஒரு சூப்பர் ஸ்டாரை நாங்கள் பார்த்தேன். பார்த்த உடனே ஒரு கண்களாக என்னை பார்த்து கேட்டார், எப்படின்னு கேட்குறாரு, என் வேடம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து கேட்டார். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார், அப்படியே இருக்குது, ராகவேந்திரரை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து என்ன கதாபாத்திரம்னு கேட்டேன். அப்பண்ணாச்சாரியாருங்கிற கதாபாத்திரம்னு சொன்னார். எனக்கு ராகவேந்திரர் மட்டும்தான் தெரியும், அப்பண்ணாச்சாரியார்னால் யாருன்னே தெரியாது. அந்தளவுக்கு அவருடைய புராணத்தை நான் படிக்கலை.
ஆனால் ட்ரிப்ளிகேன் ராகவேந்திர மடத்தில் இருந்து நிறைய சிறுவர்கள் பெரியவர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள்லாம் ராகவேந்திர மடத்தில் தானே வரீங்க, அப்பண்ணாச்சாரியாருங்கிறது யாருன்னு. ஏன் அங்கிள் நீங்கள் இந்த ரோல் பண்ண போகிறீங்களா? ஆமான்னு. அடாடாடாடா, ராகவேந்திர சரித்திரத்தில் அப்பண்ணாச்சாரியாருங்கிறது மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம், அது உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா நீங்கள் செஞ்ச புண்ணியந்தான் சொன்ன உடனே என் கண் கலங்கிடுத்து. உண்மையிலேயே எப்படி வருது பாருங்கள். என்னை கூப்பிடலையேன்னு நான் ஆதங்கப்பட்டது போக, மந்திராலயத்திலிருந்து ஒரு பெண்மணி வந்து எனக்கு பிரசாதம் கொடுத்ததுக்கு பிறகு இந்த கதாபாத்திரம், அதுவும் அப்பண்ணாச்சாரியார் கதாபாத்திரம் நடித்தேன். நடித்து கொண்டே இருந்தேன். கிளைமேக்ஸ் எடுக்கிறாங்க. அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. அவர் சமாதி அடைகிறார். எல்லாத்தையும் தகவல் சொல்லிட்டு வா அப்படிங்கிறார். குருவே, நான் கவலைப்படாதீங்க, நீங்கள் வர்ற நேரம் நல்ல நேரமாக இருக்கும், நீ என்னை வந்து அடையும் நேரம் நல்ல நேரமாக இருக்கும் அப்பண்ணா அப்படின்னு சொல்லுவார். நான் எல்லாத்தையும் தகவல் சொல்லிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே சமாதி ஆகிட்டே இருக்காங்க. நான் ஓடி வரேன். எப்படியாவது சமாதி அடைவதற்குள் அவரை பார்த்து விட வேண்டும் என்று ஓடி வருகிறேன். அப்படி ஓடி வரும்போது அந்த துங்கபத்ரா நதி வந்து தடுக்கும். அதை மீறி அந்த குருவே சரணம், உன்னை தேடி வரும்போது இப்படி ஒரு இடர் வருகிறதே அப்படின்னு நான் பாடுவேன். ஞான திருமேனி காண வர வேண்டுமே அப்படிங்கும்போது இந்த அருவி, இந்த ஆறு வந்து இப்படி குறுக்கிடுதே நான் கேட்கும்போது அவர் அங்கேருந்து அனுகிரகம் பண்ணதுனால அந்த ஆறு வழிவிடும். அவ்வளவு இடர்பாடு உள்ள அந்த ஆறை கடக்க வேண்டும் என்றால் குரு அவர்கள் இல்லை என்றால் கடக்க முடியுமா? ஸ்ரீ ராகவேந்திர அருள்னால எனக்கு அந்த ஆறு வழி விட்டது. நான் போய் வருகிறேன். நான் வர்றதுக்குள்ளே சமாதி ஆயிடுறார். என்னால் பார்க்க முடியல. உண்மையிலே கண்ணீர் விட்டு அழுவேன். உண்மையிலே நான் மிகவும் பாக்கியசாலி. எனக்கு இந்த கதாபாத்திரம் வந்தது திரு ராகவேந்திர அருளால் வந்தது. சத்தியமாக சொல்கிறேன். ராகவேந்திரன் நீங்கள் தான் நினையுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள், உங்களுக்கு வளமும் நலமும் பெருகும். ஸ்ரீ ராகவேந்திராய நமக.